சுடலை மாடன் பிறந்த கதை தெரியுமா உங்களுக்கு? தேவி பார்வதிக்கு பொழுது போகவே இல்லை. ஏன்னா அவளுடைய 2 மகன்களும் ஒருத்தர் பழனியில் போயிட்டாரு, இன்னொருத்தர் அரச மரத்தை தேடிட்டு போயிருந்தனால குழந்தைகள் வளர்க்குறதுக்கு வேலை இல்லாமல் போகவும் பொழுது போகலை அப்படின்னதும் சிவபெருமானையை சோதிக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்துடுச்சு. உலகத்துக்கே படி அளக்கக்கூடிய இறைவன் அவர் எல்லாத்துக்கும் கரெக்டாக படி அளக்கிறாரா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படின்றதுக்காக ஒரு சின்ன எறும்பை ஒரு குழலுக்குள்ளே பிடிச்சி அடைச்சி வச்சுருவாங்க. உலகத்திற்கு படி அளந்துட்டு வந்த ஈஸ்வரிடம், நான் ஒரு எறும்பை பிடிச்சி வச்சுருக்கேன், அதுக்கு நீங்கள் படி அளக்கலை அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் எல்லாருக்குமே அளந்துருக்குது, இந்த சிறு எறும்புக்காக நான் படி அளக்காமல் இருப்பேன், நீயே கவனி அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்களாம். அதில் சின்ன ஒரு நெல் மணி இருக்கும். அதை அந்த எறும்பு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இது தேவிக்கு வருத்தத்தை கொடுத்துச்சு. சார் நம்ம கணவனையே நம்ம நேரம் போகாமல் சோதிச்சிட்டோம். ஆனால் சிவபெருமானுக்கு கோபத்தை கொடுத்துச்சு. நம்மளை நம்பாமல் தேவி இப்படி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி ஒரு கோபம் வந்த உடனே அவர் சொல்லிடுறாரு, உனக்கு நேரம் போகலைன்றக்கா என்னையை சோதிச்சிட்டா, இனிமேல் என்னையை நீ தேடிக்கிட்டு இருக்கணும், எனக்காக ஏங்கணும். அதனால் பூலோகத்தில் போய் என்னை நினச்சி நல்ல தவமுறை, எனக்கு மனத்தில் நிறைவு சந்தோஷம் வந்தால் நான் உன்னை கூப்பிடுவேன், நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டார். தேவியும் தான் தப்பு பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கான தண்டனை தான் இது, அதை நம்ம அனுபவிச்சுருவோம் சொல்லி பூலோகத்திற்கு நல்ல கடுமையான தவம் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை தவத்தில் மனம் இறங்கின சிவன் நம்ம கைலாயத்துக்கு போவாங்க. நீ இல்லாமலும் கைலாயம் நல்லா இல்லை, அதனால் நம்ம கைலாயத்திற்கு போகலாம்னு அழைக்கிறாங்க. ஆனால் ஒரு தேவி வரமாட்டேன் அப்படின்ட்டா. ஏன்னா எனக்கு நேரம் போகலைன்றதுனால தான் உங்களையே சோதிக்க ஆரம்பிச்சிட்டேன், இனி இந்த வேலையை நான் திரும்ப செய்வேன், அதனால் எனக்கு பொழுது போகணும், அதுக்கு ஒரு வேலை வேணும், அதனால் எனக்கு ஒரு மகன் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரம் கேட்காங்க. ஏன்னா அந்த குழந்தைகளை நான் வளர்க்கும்போது நேரம் போகும், நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்றது தான் அவங்களுடைய எண்ணம். அதனால தான் எனக்கு மகன் வேண்டும்னு கேட்கணும்னு அவர், நீ யாகம் வளர்த்து யாகத்தின் முன்பு மடியேந்தி கேள், எனக்கு மகன் வரணும், மகன் வேண்டும் அப்படின்னு சொல்லி மடியேந்தி கேள், மகன் கிடைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இந்த அம்மாவுக்கு பொறுமை இல்லை, இனிமேல் யாகம் வளர்த்து அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே இருக்குது, அதெல்லாம் செய்யணும், யாகம் வளர்க்கணும் அப்படின்னா அதை செய்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்றதுனால அப்படி சுற்றி பார்த்துருக்காங்க. தூரத்தில் ஒரு இடுகாடு இருந்திருக்கு. இடுகாட்டில் ஒரு பிணம் எரிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. சரி, நெருப்புங்கிறது யாகத்தில் வளர்த்துறதும் அங்கே உள்ள நெருப்பும் எதுவுமே நெருப்பு தானே, அதனால் நம்ம அங்கேயே போய் நின்று நம்ம வேண்டுவோம் இறைவனை அப்படின்னு சொல்லிட்டு மடியேந்தி கேட்குறாங்களாம், எனக்கு ஒரு குழந்தை வரம் வேண்டும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த யாகத்தில் இருக்கக்குள்ள ஒரு நெருப்பு பிழம்பு அப்படியே மடியில் விழும்போது அந்த பிணம் எரிஞ்சிட்டு இருந்ததில்ல, அந்த பிணத்தில் இருக்கிற ஒரு துண்டும் சேர்த்து நெருப்போடு அவங்க மடியில் விழுமா. விழுந்து அதுக்கு உடனேயே தேவியின் மடியில் விழுந்த உடனே அதுக்கு உயிர் வந்துடுது. அப்படியே நெளிய ஆரம்பிக்கும் தான். அம்மா மடியில் ஏதோ ஒரு நெளிகிற ஒரு நிலை வருதுன்ட்டு பார்த்துருக்காங்க. அங்கே கண்ணில்லை, காதில்லை, மூக்கில்லை, எதுவுமே இல்லை, ஒரு சதை பிண்டம் நெளிஞ்சிக்கிட்டு இருந்திருக்கு. உயிர் அசைவுகளோடு இருந்திருக்கு. அதை பார்த்தோன்னே பயங்கர ஷாக்கு. நேராக இறைவனை திருப்பி கூப்பிடுறாங்க, என்ன இது சோதனை, இப்படி ஒரு குழந்தை எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு. இறைவன் சொன்னாராம், பரவாயில்ல, ஏதோ நம்ம குழந்தை தான், இதற்கு உருவம் கொடுக்க வேண்டியதும் வடிவம் கொடுக்க வேண்டியதும் அழகு கொடுக்க வேண்டியதும் என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி இப்போ தான் ஒரு அழகான முருகனையும் கணபதியையும் விட அழகான ஒரு குழந்தையை அந்த குழந்தையை மாற்றுறாரு. தீ சுடரிலிருந்து ஒளிப்பிளம்பாக சுடரிலிருந்து உருவானவர் அப்படின்றதுனால தான் சுடலை மாடன் எனவும், உருவமே இல்லாமல், கையில் காலில் கண்ணில் எதுவுமே இல்லாமல் ஒரு உருவமே இல்லாத குழந்தையாக பிறந்ததுனால தான் முண்டகன் அப்படின்ற பேர்லையும் இவர் அழைக்கப்படுகின்றார். இதுதான் சுடலை மாடன் பிறந்த கதை. அதுக்கு மேலே நிறைய கதைகள் இருக்குது சுடலை பற்றி, ஒவ்வொன்றா சொல்கிறேன். சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிடுங்க. நன்றி.